ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல் டைம் ஹை அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ வந்து 21,400 ஆ 92ங்கிறது வந்து ஹையா இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நல்லா ஏறுறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடி செக்டார்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 5 4.5% வரைக்கும் ஏறியிருக்காங்க. ஒரு ஹியூஜ் ரேலின்னு தான் சொல்லணும். 36,000 அப்படிங்கிறது வந்து அதுக்கு ரெசிஸ்டன்ட்டா இருந்துச்சு. ஸோ, அதுக்கு நியர்பை வரைக்கும் போயிட்டு தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. 35,940ங்கிறது வந்து அதோட இன் அ ந வெள்ளிக்கிழமை டே ஹையா இருந்தது. ஒரு நல்ல ரேலின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் 2 டேஸ்ல வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 8% வரைக்கும் ஏறியிருக்கு. ஐடி இண்டெக்ஸ் மட்டுமே. ஸோ, ஸ்டாக்ஸ் எல்லாமே வேற லெவல் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் வந்து 5% ஏறியிருக்கு. டிசிஎஸ் 5.25 வரைக்கும் ஏறியிருக்கு. எல்&டி 1% ஏறியிருக்கு. HCL பார்த்தீங்கன்னா 5.5% ஏறியிருக்கு. ஐடி செக்டார் எல்லாமே செம்ம ரேலி குடுத்திருந்தது. ஏன்னா யுஎஸ் மார்க்கெட் வந்து நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கனால, ஸோ இவனும் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்கான். ஸோ இப்போ நியரிங் ரெசிஸ்டன்ஸ். அது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ளாட்டா தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதனால இன்னைக்கு பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தரலாம். நிஃப்டி வந்து ஹை இப்போ உள்ள ஹை தான் 21,490ன்றது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ 500 போயிருந்தா செம்மையாக இருக்கும். ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கலாம். 490ன்றது ஹையா பதிவு பண்ணனால, ஸோ அதுதான் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ட். இன்னைக்கு ஓப்பன் ஆக போகிறது கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஒரு 50 பாயிண்ட்ஸ் அந்த நியர்பையில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து அதில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் அதில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது மேபி பாசிட்டிவாக கூட ஓப்பன் ஆகலாம். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக போன வாரம் ஃபுல்லாமே அப்படி தான் நடந்திருக்கு. என்னைக்கெல்லாம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுமோ அன்னைக்கெல்லாம் ஹியூஜ் கேப் அப்பாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதனால் பார்க்கலாம். இன்னைக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 21,490ன்றது ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஸோ சப்போர்ட் லெவல் வந்து 21,020 அந்த லெவல் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும் நிஃப்டிக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, அவரும் வந்து நல்லா ஆல் டைம் ஹைல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காப்புல. அவருக்கு வந்து ரெசிஸ்டன்ட் வந்து 48,200ன்றது 200ன்றது வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 47,300ன்றது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆகும். அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை அந்த லெவல் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு இதுதான் சப்போர்ட். அவனும் இன்னைக்கு வந்து ஃப்ளாட் ஆர் கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆவான். ஓகேங்களா? நிஃப்டி தலைவன் தான் வேற லெவல் பண்ணிட்டாரு. இந்த ட்ரெண்ட்லாம் அடிச்சு, ஸோ இப்போதைக்கு இவர் வந்து இதுதான் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இதை பிரேக் பண்ணுறாரான்னு பார்க்கணும். இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த மூவ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் நிஃப்டி இண்டெக்ஸில். ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு நிஃப்டி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு. ரிலையன்ஸ் கூட ஏறி இருந்ததுங்க. 1.5% ஏறி இருந்துச்சு. ட்ரெண்ட் லைன் அவன் மொத்தமாக முடிச்சிட்டான். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே போயிட்டான் தான். போகல இன்னும் ஆக்சுவலி. ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போயிட்டான். ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடச்சிருக்கு. இன்றைக்கும் வந்து இதை தக்க வைக்கிறானான்னு பார்க்கணும். இப்போதைக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிறது 2,478. ஸோ நம்ம இங்கேருந்து சொல்லிட்டு இருந்தோம். பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆக போகுது, பேட்டர்ன் பிரேக் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. 2,367 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 100 வரைக்குமே ஏறி இருக்கு. ஸோ இதை நீங்கள் ஷேராக வாங்கியிருந்தா கூட ஒரு ஷேருக்கு ரூ. 100 ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் வித்தின் 2 வீக்ஸில். ஐசிஐசிஐ பேங்க். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் அந்த ட்ரெண்ட் எனக்கு மேலேயே தான் இன்னும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. நல்ல மூவ் கொடுக்கல ஐசிஐசிஐ பேங்க். ஆக்சிஸ் வந்து அந்த இடத்துல சப்போர்ட் லெவல்லையே தான் இருக்காரு. இது ஓகே, இதில் சைட்வேஸ் போனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு ஃப்ளாக் ஃபார்மேஷனாக மாறும். ஸோ இது பிரேக் அவுட் அடிச்சுன்னா இன்னும் டார்கெட் ஹெவியாக கொடுக்கும். ஸோ அதனால சைட்வேஸ் போகிறதுனால பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஆக்சிஸ் பேங்க். டிசிஎஸ் சிங்கிள் டேல வந்து சரியான ரேலி கொடுத்துருக்காப்புல. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரேலி கொடுத்துருக்காப்புல சிங்கிள் இன்ட்ரா டேல. ஸோ இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் போட்டு பார்க்கலாம். இவரும் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஐடியில் மெயினானது டிசிஎஸ். இவரும் ரெசிஸ்டன்ஸில் இருக்கார். இவர் இதை பிரேக் பண்ணாச்சுன்னா தான் அடுத்த ரேலி கொடுக்கும். பார்க்கலாம். இவர் பிரேக் பண்ணால் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸும் பிரேக் அவுட் ஆகும்.
கோட்டக் மஹிந்திரா பேங்க். ஸோ இவரும் வந்து சைட்வேஸ் போயிட்டாரு. ஸோ பிரேக் அவுட் எடுத்துட்டு பெரிய மூவ் குடுக்கல. ரொம்ப நாள் கன்சாலிடேஷன வந்து பிரேக் எடுத்திருக்காரு. ஒரு 4 மாச கன்சாலிடேஷன வந்து இப்போ பிரேக் எடுத்திருக்காரு. ஸோ இத வந்து பிரேக் பண்ணத அப்படியே தக்க வைக்கிறாரான்னு பார்ப்போம். ஓகேங்களா? உங்களுக்காக டெய்லி யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுற உங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமிய இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.